கிருஷ்ணகிரி அருகே கள்ளத்தொடர்பை கைவிடாத கணவனை அவரது மனைவியை தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதராஜா. விவரங்களை பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள நேருபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரங்கசாமி. இவருக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு கவிதா என்ற பெண்ணுடன் திருமணம் செய்து 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த நிலையில ரங்கசாமிக்கு தர்மபுரி மாவட்டம் சாரிமங்கலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருப்பது தகாத உறவாக மாறி இருக்கிறது. இது தொடர்பாக மனைவி கவிதாவுக்கு தெரிந்த போது அவரிடம் சண்டையிட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக இது தொடர்ந்து வருவதால் கவிதா ஆத்திரமடைந்துள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியே சென்ற ரங்கசாமி மீண்டும் வீட்டிற்கு திரும்பவில்லை. இதனால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கவிதா நேரடியாக அந்த தாரிமங்கலம் கிராமத்திற்கு சென்று அங்கிருந்த பெண்ணின் வீட்டில் இருந்த ரங்கசாமியை அழைத்து வந்திருக்கார். செல்லும் போது வீட்டில் மார்க்கெட்டுக்கு சென்று வருவதாக குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கார். அங்கிருந்து ரங்கசாமியை அழைத்து வந்து கவிதாவின் வீட்டின் மேல், அதாவது நேருபுரம் கிராமத்தில் உள்ள கவிதாவின் வீட்டின் மேலேயே படுத்து உறங்கி இருக்கிறார் ரங்கசாமி. அப்போது தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார் கணவரை. தகாத உறவை கைவிடும்படி பலமுறை கேட்டும் அவர் கைவிடாததால் அவரை தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார். உடனடியாக அவர் அலறிய சத்தத்தை கேட்டு, அதாவது ரங்கசாமி அலறிய சத்தத்தை கேட்டு குழந்தைகள் வந்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கு 95% தீக்காயம் இருந்ததால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது கவிதாவை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் இறங்கியிருக்கார்கள். கணவனை தீ வைத்து கொளுத்திய உடனேயே மனைவி அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது. தப்பியோடிய கவிதாவை தேடும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரதராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.